Hello friends, welcome back to my channel. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோட எந்த வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க, உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் எஸ்பெஷலி இந்த வீடியோ. நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் என்னோடய வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் வந்து நிறையா ஹோம் ரெமடிஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து எதெல்லாம் வந்து எனக்கு நல்லா இருக்கோ, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் சம் ப்ராடக்ட்ஸும் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் இன்க்ளூட் ஆகும். இதெல்லாமே வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி ஹோம் ரெமடிஸ் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா புரியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பாண்ட்ஸ் ஸ்பாட்லெஸ் ஃபேர்னஸ் ஃபேஸ் வாஷ் இது தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு தான் வந்து இந்த ஹோம் ரெமடி வந்து நான் ட்ரை பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ரெமடி ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கு எந்த ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ண பிடிக்கவே இல்லை. ஏன்னா இது அவ்வளோ சூப்பராக வந்து ரிசல்ட் வந்து 1 வீக்லேயே வந்து எனக்கு வந்து கொடுத்துச்சு. இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பிம்பிள்ஸ், ஆக்னே இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸுமே கிடையாது. இப்போ வரைக்குமே என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம். சின்ஸ் இதை வந்து நான் 2 மந்த்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம கிராம் ஃப்ளோர் எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே வந்து முல்தானி மிட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெண்டுமே வந்து நான் எப்போயுமே ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் வந்து இந்த பாக்ஸில் வந்து நான் எடுத்து வச்சுக்குவேன். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 டீஸ்பூன் இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் கிராம் ஃப்ளோர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிராம் ஃப்ளோர் வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து ரொம்ப பிரைட் ஸ்கின் வந்து நமக்கு கொடுக்கும். நம்ம யூஸ் பண்ண இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு வந்து கொடுக்கும். அண்ட் நம்ம ஸ்கின் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை க்யூர் பண்ணி நமக்கு ஒரு பிரைட் ஸ்கின் வந்து கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே வந்து நம்ம 2 டீஸ்பூன் முல்தானி மெட்டியும் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். முல்தானி மெட்டி பற்றி உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரியும். இது வந்து ஃபேஸ் பேக்கும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஒரு ஹெல்தி க்ளோ வந்து நமக்கு வந்து கொடுக்கும். நம்ம ஸ்கின்னில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலாக வந்து இது ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இது வந்து நம்ம ஸ்கின்னோட ஹெல்த்தை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் ஆகி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எந்த காற்று போகாத அளவுக்கு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து இந்த பவுடரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பவுடர். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை ப்ரிப்பேர் பண்ண ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ, நான் வந்து எப்பயும் 2 டீஸ்பூன் எடுப்பேன். ஸோ அவ்வளோ வந்து இந்த பவுலில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஃபேஸ் வாஷை தான் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஃபேஸ் பேக் கிடையாது. அதனால நம்ம இதில் வந்து வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த வெட் பேஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ எப்படி சர்க்குலர் மோஷனில் வந்து நம்ம ரப் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த பேஸ்ட் எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட்டு சர்க்குலர் மோஷனில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணால் போதும். அது லைட்டாக ட்ரை ஆனால் போதும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கோல்டு வாட்டரில் வந்து எப்பயும் போல் வாஷ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் நான் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங்க்கு வந்து நான் ரைஸ் வாட்டர் கிளென்சர் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து ரைஸ் டெய்லி பண்ணுவோன்றனால இது ரொம்ப ஈஸி நமக்கு கிடைக்கிறது. ஸோ ரைஸை வந்து வாஷ் பண்ணுவோம்ல ஃபஸ்ட்டு, அந்த வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு கீழே ஊற்றிடுங்க. ஏன்னா வந்து அந்த ஃபஸ்ட்டு கழுவுற வாட்டரில் வந்து நிறையா
ரைஸோட டர்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. அதை கீழே வந்து ஊற்றிடுங்க. நம்ம செகண்ட் இல்லை தேர்டு வாஷ் பண்ணுற அந்த வாட்டர் தான் வந்து நம்ம கிளென்சராக யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டெப் வந்து ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் மெத்தட். இது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ரைஸ் வாட்டர் கிளென்சர் யூஸ் பண்ணுறாலே இதில் நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது டெய்லி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து போக போக ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. நம்ம ஏன் வந்து ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் கிளென்சர் ஒன்று யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து நிறையா மேக்கப் போடுவோம், சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுவோம், வெளியில் போவோம், நிறைய பொல்யூஷன் இருக்கும். ஸோ அதிலெல்லாம் போயிட்டு வந்திருப்போம். ஸோ நம்ம ஸ்கின் வந்து இன்னும் டர்ட் ஆகும். அந்த டர்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டர்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு குட் மாய்ஸ்சரைசிங் வந்து கொடுக்குது. ஸோ கிளென்சிங் வந்து நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதுதான் வந்து என்னோடய செகண்ட் ஸ்டெப். ஸோ இதை தான் வந்து நான் கிளென்சராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நம்ம போர்ஸை வந்து டைட்டன் பண்ணும் அண்ட் நமக்கு ஒரு குட் க்ளோயிங் ஸ்கின். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனிங். நம்ம கிளென்சிங்க்கு அப்புறம் டோனர் தான் யூஸ் பண்ணணும். என்னோடய வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து டோனிங்க்கு ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து குலாபரி ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பெரிய ஸ்ப்ரே பாட்டில் எனக்கு அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது. அதுவும் இல்லாமல் இது வாங்குறப்போ உடஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நான் ஒரு குட்டி ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றி வச்சுக்குவேன். ஏன்னா இதுலேருந்து நம்ம 2-3 ட்ராப்ஸ் தான் எடுக்க போகிறோம். அதுக்கு மேலே வந்து எடுக்கக்கூடாது. அதனால இது ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து மாற்றி வச்சுக்குவேன். ஏதாவது ஒரு காட்டன் பால் இல்லை ஏதாச்சும் ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து ஜஸ்ட் இந்த ஒரு ரோஸ் வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் ஃபேஸில் நல்லா வைப் பண்ணாலே போதும். நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வந்து இது வச்சுருக்கோம். அண்ட் நம்ம போர்ஸ் எல்லாம் வந்து இதை டைட்டன் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ஸ்கின் வந்து கொடுக்கும். என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் 4th ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங். ஸ்க்ரப்பிங் வந்து வீக்லி 2 டைம்ஸ் மட்டும்தான் பண்ணணும். இதை டெய்லி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் வந்து பிரேக்கேஜ் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ இதை டெய்லி பண்ணக்கூடாது. வீக்லி ஜஸ்ட் 2 டைம்ஸ் பண்ணாலே போதும். நான் வந்து இதுக்கு ரைஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ரைஸ் ஃப்ளவரோட மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதில் வந்து நம்ம ரைஸ் ஃப்ளவரோட மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிளென்சிங் வந்து கிடைக்கும். ரைஸ் ஃப்ளவர் வந்து நம்ம ஸ்கின்னை எந்த இரிட்டேஷனும் இல்லாமல் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் அன்ஈவன் டோன் இருந்தால் அதை ஈவனாக மாற்றிடும். நமக்கு ரிங்கிள்ஸ்லாம் வராமல் வந்து இதை தடுக்கும். ஸோ இதை வீக்லி வந்து 2 டைம்ஸ் பண்ணாலே போதும். நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் இதை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை பிரைட்டாக வந்து இது வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஸ்க்ரப்பிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை வீக்லி 2 டைம்ஸ் பண்ணாலே போதும். டெய்லி வந்து பண்ணக்கூடாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் அண்ட் ஃபுட் ஸ்க்ரப். எனக்கு இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்டெப்பே இது தான். ஏன்னா இது வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பிரைட்னஸ் கொடுக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடும் கூட. நீங்கள் எதை ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கும். இது எப்படி வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் 3 டீஸ்பூன் வந்து சுகர் எடுத்துக்கிறேன். ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் வந்து சுகரை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக ஹனி வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து ஸ்குவீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். லெமன் வந்து நமக்கு ஒரு ப்ளீச்சிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இது வந்து ஒரு மைல்டு ப்ளீச்சிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. ஸோ இதே வந்து இதை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு சன் டேன்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு. இது வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக வந்து எடுத்து இதை வச்சுருக்கேன். ஸோ இதுதான். இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் இது ரிமூவ் பண்ணி நமக்கு டக்குன்னு வந்து ஒரு பிரைட்னஸ் வந்து இது கொடுக்கும். இந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை என்னோடய ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்களே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். இதை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் ஸ்க்ரப் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து இதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்க்ரப் பண்ணி முடிச்சாச்சு. என் ஸ்கின்னு வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்ச ஸ்டெப்பு. ஸோ இது நல்லா இருக்கும் இது போட்டால். இதை பண்ணிவிட்டு நம்ம எப்பயுமே ஸ்க்ரப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கணும்.
நான் வந்து என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் அப்ளை பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து ஆலோவேரா ஜெல் தான் நான் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னுக்கு முன்னாடிக்கும் இப்போவும் ரொம்பவே நல்ல வித்தியாசம் தெரியும். நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வந்து இது கொடுக்கும். அண்ட் ஒரு க்ளோயிங் ஸ்கின்னும் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் ஹனிலாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல மாய்ஸ்சரைசர் வந்து நமக்கு கொடுக்கும். உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே. இது கூடவே வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து யூஸ் பண்ணுறதுனால இந்த பிம்பிள் மார்க்ஸே இல்லாமல் வந்து இது ரிமூவ் ஆகிடும். ஸோ இது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, டர்மரிக். ஓகேவா? இதை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டர்மரிக்கில் வந்து நேச்சுரலாகவே ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆக்னியில் வந்து இது ஃபைட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிவிடும். ஆலோவேரா ஜெல் வந்து நமக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால அந்த பிம்பிள் வந்து மார்க்கே இல்லாமல் ரிமூவ் ஆகிடும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுனா, இப்போது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும் இதை யூஸ் பண்ணால் போதும். ஜஸ்ட் இதை அந்த பிம்பிள் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து இது ட்ரை ஆக விட்டுருங்க. இல்லை 1 hour கூட விடலாம், அது உங்கள் இஷ்டம்தான். விட்டுட்டு அது அப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இதை 3 days or 4 days வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் வந்து மார்க்ஸே இல்லாமல் அது ரிமூவ் ஆகிடும். ஸோ இதை ட்ரை பண்ணிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ரிசல்ட் வந்து கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொடுக்குற அடிஷ்னல் டிப்ஸ். ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப் பாம். லிப் பாம் வந்து நான் ஹோம்மேட் லிப் பாம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து அது தீர்ந்து போச்சு. ஆக்சுவலாக நான் அதை பண்ணுறது வந்து உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். பிங்கிஷ் டின்ட்டோட ஒரு லிப் பாம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் இன்னும் அதை பார்க்கலாம், இப்போ செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஐ பட்டன் வந்து தெரியும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து இப்போ தீர்ந்து போனதுனால நான் வேஸ்லின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேஸ்லினில் வந்து இந்த மாதிரி கொக்கோ பட்டர் இது மாதிரி ஒரு ஃப்ளேவரில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நார்மலாக வேஸ்லின் வந்து எல்லோயிஷாக ஒரு வேஸ்லின் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணாதீங்க. அது யூஸ் பண்ணிங்கன்னா லிப்ஸ் வந்து இன்னும் டார்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி வேஸ்லினில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ளேவர் யூஸ் பண்ணிங்கன்னா லிப்ஸ் வந்து டார்க் ஆகாது. எனக்கு வந்து பர்சனலாக டார்க் ஆகலை. அந்த மாதிரி எல்லோயிஷாக ஒரு வேஸ்லின் இருக்கும்ல, அது யூஸ் பண்ணனால தான் அப்படி ஆச்சு. ஸோ அதை யூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து வாடி லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுதான் வந்து என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன். இதோட வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது பண்ணாமல் நான் நெக்ஸ்ட்டு ஒர்க்குக்கு போகவே மாட்டேன். ஸோ இதுதான் ரொம்பவே சிம்பிளாக நம்ம ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து இந்த லாக்டவுனில் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து அப்லோட் பண்ண சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ டு பி ஹானஸ்ட், இதுதான் வந்து என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன். அண்ட் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் ஆர் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் நீங்கள் வந்து என்கிட்ட கமெண்ட்டில் வந்து தாராளமாக சொல்லலாம். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இங்கே இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நீங்கள் கேட்குற வீடியோஸும் as soon as possible நான் கண்டிப்பாக வந்து போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸோடு உங்களை வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன்.